நீ மட்டும் என்ன அப்படியே இருந்ததை வச்சிருக்க? திங்கலையா நீ? நான் மெதுவா அப்புறமா சாப்பிடுவேன்க்கா. ஒழுங்கா சாப்பிடு, இல்லைன்னா அக்கா பிடிங்கி சாப்பிட்டுருவேன். நான் அப்பவே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீ ஒண்ணு கூட எடுத்து தின்னியா திங்கலையா? அப்படியே வச்சிட்டு இருக்க. சாப்பிட்டுதான் இருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டீங்க. மெதுவா சாப்பிட்டுறாங்க. உன்னை மாதிரி மெதுவாலாம் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு உடனே சாப்பிடணும், அதான் எனக்கு பிடிக்கும். அப்பனா போங்க. கொஞ்சோண்டு தாயா, ரெண்டு கூட. ரொம்ப பண்ணாதடி. தர போறியா இல்லையா? அடி வாங்கிடுவா. ஆமா, உங்க அம்மா எப்படி உன்னையெல்லாம் ஊருக்கு கூப்பிட்டுச்சு? ஊருக்குலாம் விடாதே. உங்க அம்மாக்கு எங்களெல்லாம் பிடிக்காதேடி. உன்னை விட்டது எப்படின்னு தான் தெரியல, ஆச்சரியமா இருக்கு. நீனா வருவ அப்படியே. என்னமா போய் பேசுறா, உருட்டா. அம்மா அப்போன்னு சொல்லுச்சு. அப்பா போ சொல்லிட்டாங்க. அப்படியா? அடடடடே, யார் அது? மாமாவாடி? மாமா உனக்கு தெரியுதா? மாமாவை எத்தனை தடவை பார்த்த நீ? அழகா மாமான்னு கூப்பிடுறா. நான் கூட புள்ள மறந்துட்டியோ மாமாவன்னு பார்த்தேன். ஆனா மாமாவை ஞாபகம்லாம் வச்சுதான் இருக்க. என்னம்மா மாமாவை தெரியுதா? நான் யாரு சொல்லு. மாமா தான். நான் எந்த மாமா? அவங்க எங்க அப்பாடி, எனக்கு மாமாங்கிற. ஏ சுபி, உங்க அப்பாவை தான் அவ அப்படி சொல்லுவா போல, சுபி அக்கா மாமா அப்படின்னு. சாப்பிட்டியாடா? என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்ல குட்டி? பூரியா? உங்க அம்மா பூரிலாம் செஞ்சு தருவாங்களா? ஏன் அப்படி? அதெல்லாம் செய்ய மாட்டாங்களா? அதான் ஏன்? அப்படியாடா? பிள்ளை எவ்வளோ விவரமா இருக்கு பாரு. சரிடா தங்கம், இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்க. இவ்வளோ வச்சிருக்கால, 2 குறி 3 குறின்றேன், தரமாட்டாப்பா. சரியான ஆளா இருக்கு. என்ன தேவை தரலன்ற? இவ்வளோ வச்சிருக்கவ எனக்கு கொடுத்தா என்ன ஃபிங்கர் பிரைஸ்? அதெல்லாம் தரமாட்டா. அம்மா நீ தராத தாங்க அவளுக்கு. உனக்கு கொடுத்தது எங்கடி? நான் சாப்பிட்டேன். அப்படியேடா தாங்க பிள்ளை. சுபி அக்கா கேட்டே இருக்காளா? சுபி பாப்பாட்ட கேட்காத, அடி வாங்கிடுவ. ஏன் கேட்குற அவகிட்ட? அவளை அழ விடாதடி. நீ அழுதியா தங்க? பாவி, எப்படி எப்படி நீ அழுத? கண்ணீரே ஊத்தல, பொய் சொல்லி. மா இவ அழுகவே இல்லம்மா, எப்படி நடிக்கிறா பாரு. நிஜமா அழுதியாடா? ஏய், அவன் நிஜமா அழுதேன்றா. நீ ஏன்டி இப்படி பொய் சொல்ற சுபி? அவ சொல்றா, நீ கேட்காத. அழுகவே இல்லை, நடிக்கிறான் நடிப்புக்காரி. அப்படியெல்லாம் அழுகாது. இங்க பாரு சுபி, அவங்க அம்மா அப்பாவும் ஊர்ல இருக்காங்க, அவங்க அப்பத்தா ஊர்ல இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு அவ வந்திருக்கா. இங்கே அவளை அழ வச்சுட்டு பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது, புரியுதா? அவளை அழுக விட்டுட்டு இருந்தனா உனக்கு தான் அடி விழுகும் சொல்லிட்டேன். மா அவளை அழுக வைக்கல, அவ பண்றத பாரு நீயே. அவ ஏதோ பண்ணுவா, நீ அழுக வைக்காத சரியா? சேட்டை பண்ணாலும் அமைதியாத்தான் இருக்க, இல்லைன்னா அவங்க அம்மா அப்பா அவளுக்கு தேடும்ல. பாவம் தானே பிள்ளை, அங்கே ஒரு தீனி இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கு. பூரி முதற்கொண்டு 3 பூரி வாங்கி சாப்பிட்ருச்சு புள்ள. நல்லாக்கு அத்தை, நான் ரொம்ப நாள் ஆச்சு சத்தை சாப்பிட்டு அப்படின்னு தங்க பிள்ளை 3 பூரி சாப்பிட்டுட்டா. பாவண்டி, விடுடி அவளை. சமத்தா அவள் செல்ல பிள்ளையா வளர்ந்தவடி. ஆனால் இப்போ இப்படி இருக்குது அவன் நிலமை. இந்த இதெல்லாம் யாருனால? நம்மளால தானே. அதனால நாம தாண்டி பொறுத்து போகணும். மா நான் அவளை எதுவுமே பண்ணலம்மா, 2 குறின்னு தாம்மா கேட்டேன். வேற நான் அவளை திட்டவும் இல்லை. அப்பா அதுக்குள்ள வந்துட்டாங்க. அப்பா கிட்ட அவள் சூப்பராக பேசிட்டு இருந்தா, கேளு அப்பாட்ட. ஏன்பா அவள் உங்ககிட்ட சூப்பராக பேசிட்டு இருந்தாலப்பா. சுபி நீ ஒன்றுமே பண்ணாட்டே பரவாயில்ல, இனிமே அவளை எதுவும் அம்பளுக்காத, புரியுதா? நம்ம தங்கம்ல பாவம் சரியா? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை அழுக வச்சுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. தங்கப்பிள்ள, அக்கா ஏதாவது உன்கிட்ட சேட்டை பண்ண மட்டும் சொல்லு, அத்தை அவளை அடி வெளுத்தேறேன் சரியா தங்கம்? சொல்லுவேன் பாருப்பா இவளை. இருடா, சின்ன பொண்ணு தானே,
அதுக்கு என்ன தெரியும் சொல்லு. என்ன தெரியுமா? எவ்வளோ விவரமா பேசிட்டு இருக்குது. என்ன தெரியுமாங்கிறீங்க? இப்படி பேசுறா பாரு. நீயும் சின்ன பிள்ளையில இதுக்கு மேல பேசுவ தெரியுமா? இதுக்கு மேலே? ஆமா, நீ பேசுனதெல்லாம் கேட்ட பேச்சு, உன் பேச்சு எங்க காது கொடுத்து கேட்க முடியாது, அந்த அளவுக்கு பேசிட்டு இருப்பான்னு. பொய் சொல்லாதம்மா, நான் அப்பெல்லாம் பேசியிருக்க மாட்டேன். உனக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு தானே தெரியும் நீ பேசுறது. அப்பா, பொய் மேல பொய் பேசுவடி. ஆனா போமா, பொய் சொல்றமா நீ. நான் பொய் சொல்றேன் உங்க அப்பா கிட்ட எனக்கு. ஏன்பா, அம்மா சொல்றது உண்மையா? அப்படியா பண்ணுவேன்? அது இல்லடா சுபி. சிரிக்காம சொல்லுங்க, நான் அப்படி பண்ணுவேனா? கொஞ்சம் கொஞ்சம் என்னப்பா, நீங்களும் அம்மா கூட சேர்ந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேட்டை பண்ணுவோன்னு சொன்ன தங்கம். நீங்களும் இப்படி இருக்காதீங்கப்பா. ஆமா, ஏன் நீ பண்ணதை அம்மா சொல்லி காமிக்கிறா, இதுல என்ன இருக்கு? இப்ப எல்லா பிள்ளைங்களும் அப்படிதான். சரி சரி, பிள்ளைய வம்பளுத்தா அடி வாங்கிடுவ. அம்முக்குட்டி, அக்கா ஏதாவது வம்பளுத்தா கூப்பிடுங்க. ம் சரி. மத்தியானத்துக்கு தங்க பிள்ளைக்கு என்ன சாப்பாடு வேணும்? ஆமாடா தங்கம், உனக்கு தான் வேணும். என்ன சாப்பிட்றீங்க நீங்க? கறி சாப்பிட்றீங்களா? ஆமா. மா, நீ என்ன கறி வேணுமான்னு கேட்குறா, மோர் வேணுங்கிற. மோராடா? கறி சாப்பிடல நீ, மோர் தான் வேணுமா? நண்டு வேணுமா? மோரா? மோர் மேல உனக்கு எவ்வளவு பிடிக்குது? அப்படியா? சரிடா தங்கம், அத்தை உனக்கு மோர் சோறு செஞ்சு தரேன், சரியா? பிள்ளை ஒரு மோர் சோறுக்கு இவ்வளோ ஆசைப்படுறா. மோர் சோறு அவளுக்கு வேணும் போல. சே, அது கூட நம்மளால வாங்கி தர முடியாம இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு நாளும் நம்மளா இருந்தது இல்லப்பா. இப்படியா? என்னதான் முடியாம வந்தாலும், ஆட்டாம வந்தாலும், கை கால் நோவுனாலும் வீட்டில் என்ன இருக்கோ அதைத்தான் குடிக்கிறது, வீட்டில் என்ன இருக்கோ அதைத்தான் சமைச்சு எப்படியோ ஒரு போக்கில் சமைச்சு சாப்பிட்றது. அடுத்த வீட்டில் குழம்பு வாங்கி, அடுத்த வீட்டில் சோறு வாங்கி பொழுத ஓட்டுறதா? ஐயய்ய, இப்படிப்பட்ட பொம்பளையெல்லாம் உலகத்தில் இருப்பாளுகளா? இவ்வளோ மோசமா இருக்கிறா இவ. இவ்வளோ மோசமாவா? 1000 தான் அடுத்தவ குழம்பு தரேன் சோறு தரேன்னு சொல்லத்தான் செய்வாளுவ. ஐயே, எனக்கு வேண்டாம், நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாதா? பசிக்குதுன்னு வந்து பார்த்தா வீட்டில் விடான வீட்டில் ஒரு கஞ்சி ஆச்சாம கிடந்தா வீடு விளங்குமா? என்ன அப்படி உங்களை ஒன்றெல்லாம் இழுத்துட்டு போகுது? என்ன இழுத்துட்டு போகுதுன்னு கேட்குறேன். அப்படியா முடியாமல் கிடக்குற? நல்லா தானே, நல்ல ஜம்மு ஜம்முன்னு இருக்கிற. என்ன அப்படி வேலை பார்க்க முடியாமல் உன்னாக்கெல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது? நான்லாம் அந்த காலத்தில் ஒரு வேலை எம்புட்டு வேலை பார்க்குற ஆள். நீ எந்த முடியாமல் வருது இவ்வளோக்கெல்லாம்? ஒன்றும் செய்யாது. இந்த வயசான உடனே தான் கால் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, அந்த வலி இந்த வலின்னு வருது. அப்போல்லாம் என்ன ஒன்றுச்சு, அப்படியே பம்பரமாக சுற்றிக்கிட்டு தெரியும். இவ்வளோலாம் தின்னு புட்டு வீட்டில் கிடக்கிற அளவு இவ்வளோக்கெல்லாம் முதுகு வலிக்குதான், காலை வலிக்குதான், உடம்ப வலிக்குதான். சத்து வேற இல்லையா? சத்து இவளெல்லாம் பார்த்தா சத்து இல்லாத மாதிரியா தெரியுது இவளுவல? சத்து இல்லாமல் மாதிரியா தெரியுது? நல்லா தானே இருக்கிறா. சத்து இல்லைன்னு வேற புருஷன் சொல்லிக்கிறான். இதில் வேற சோறு தண்ணியாக வலிக்குது போல. ஐயோ கடவுளே, இதெல்லாம் எங்கே போய் நான் சொல்ல? எல்லாத்தையும் கேட்டுவிட்டு வீட்டுக்குள்ள கிடக்கிறத பாரு. இங்கே பாருங்க, இதுக்கு மேலே பேசுனீங்க. அம்மா வாமா. ஏன் பாப்பா அழுதாளா? அம்மாட்ட போகணுன்னா சரி பிள்ளைய கொண்டு வந்து விடுவோன்னு வந்தேன். என்னடி நடக்குதுங்க? உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்ன நடக்குதுங்க? என்ன பிரச்சனை? ஏன் நீ அழுதுகிட்டு திரியிறா? வாங்க சம்மந்தி அம்மா. ஏன் என்னாச்சு? இழுவெல்லாம் பயங்கரமாக இருக்கு. இங்கே இருங்க, நாமளும் தான் இருந்தோம் அந்த காலத்தில். ஓடுவோம், ஒடியாருவோம், வேலைக்கு போவோம், அந்த வேலை இந்த வேலை பம்பரமாக சுற்றிக்கிட்டு வீட்டில் புள்ள குட்டியை பார்த்துக்கிட்டு கஞ்சி தண்ணி காய்ச்சிக்கிட்டு எவ்வளோ இதாக இருப்போம். இந்த காலத்தில் உள்ள பொம்மை மாதிரி இருக்காளுவோ சம்மந்தி அம்மா. என்னன்னா முடியலை வைக்கலன்னே பேசுகிறாளுவோ. என்னதான் கதைன்னு தெரியல சம்மந்தி அம்மா. இப்போ உள்ளவளுக்கு என்னன்னா அது பண்ணது இது பண்ணதுன்னு பண்ணிட்டு திட்டாளுங்க. அதான் சும்மா பேசிட்டு இருந்தேன் சம்மந்தி. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், நீங்க பேசின பேச்சு, நீங்க சொன்ன விதம் எல்லாம் நான் காதுல கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அப்படியே மாத்திரியலா? ஏய் அமுதா, நீ வா, நம்ம வீட்டுக்கு போவோம். வா கிளம்பு. ஏன் இப்ப என்னவாம்மா? எம்புட்டு பேச்சு என் பிள்ளைய சோறாக்கலை வைக்கலன்னு எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் நான்.
மா சரி விடுமா. என்னடி சரி விடுமா? அம்புட்டு பேச்சை கேட்டுட்டு தாண்டி இருந்தேன். இது பேசுனது பூரா விடுமாங்கிற. இன்னைக்கு மட்டும் பேசலாமா? அது முடியாது. நேற்றுலேருந்து பேசிட்டே தான் தெரியுது. என்ன செய்யறது விடு. இன்னைக்கு நேத்தா பேசுது. கொஞ்ச நாள் அப்படித்தான் இருக்கு. இது மட்டும் பேச்சு இல்லை, ஏகப்பட்டது. விட்டு தள்ளுமா. பாப்பா கொடுத்துட்டு நீ போ. என்னடி பண்ணுது உனக்கு? உடம்பு சரியில்லையா? ஊசி போட்டியா? புருஷன்ட்ட சொன்னியா? ஊசியெல்லாம் போட்டு கொண்டு வந்தா விட்டாரு. அப்புறம் என்னடி சோறாக்கல நீ? முடியாதவ எப்படி சோறாக்குவா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். அந்த காலத்தில் முடியலைனாலும் ஆத்திரனாலும் புள்ள ஊட்டியை பார்க்கறது நாமதே, ஆக்குறது நாமதே. சரிங்களா? இப்போ உள்ளவங்களுக்குலாம் என்ன? பிள்ளைய பார்க்க ஒரு ஆள் வேணும், சோறாக்க ஒரு ஆள் வேணும், வீடு கூட்ட ஒரு ஆள் வேணும், எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வேணுங்கிற அளவா? ஏன் இப்போ ஒரே ஆள் பார்த்தா? ஓ அதுவா பேச்சு கதை? யாருங்க நீங்கள் உங்கள் பிள்ளைய கூட்டி போங்க, கூட்டி போகாமல் இருங்க. இன்னமும் பூச்சாண்டி காட்டுறியா பூச்சாண்டி? ம் கூட்டி போனால் போங்க, பாட்டி இருங்களே. எனக்கு என்ன வந்துச்சு? வாடி போவான். அடியே உன்னையதே வாடி வாடி போவோன்னே. ஏம்மா விடுமா. என்னமோ புதுசாக இன்னைக்கு தான் இந்த பிரச்சனையை பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் ஏகப்பட்டது நடந்துகிட்டு இருக்குது வீட்டில். உனக்கு என்ன தெரியும்? எல்லாத்துக்கும் கோச்சிட்டு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. நீ விடு. என்னடி நான் வாரேன் அம்பூட்டு பேச்சுடி உன்னைய. நீ கேட்டுக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்போ வாரியா வெளியில்? கொஞ்சம் நெஞ்ச பேச்செல்லாம் இல்லாமதா? நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இதெல்லாம் விடுமா, சகஜம். இதெல்லாம் ஒரு பேச்சா? எவ்வளவோ இருக்கு. வீடு பேசியாச்சு அவ்வளவுமே. பாப்பா கொடுத்துட்டு நீ போ. வரப்போறியா என்ன? புருஷன் உன்னை தேடி வரட்டும். நான் பேசிட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன். நீ வரியா என்ன? இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாடி நம்ம வீட்டுக்கு போவோம். விடுமா. இது ஒரு ஆள் பேசுதுன்ட்டு கோச்சிட்டுலாம் வந்தோடனும் ஏன் பெரிய ஆளாக்கி விட்ருவோம் அதை. விடு, வேணாம் விடு. அவர் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். நான் வரல. சொல்கிறத கேளு. சும்மா சும்மா கோச்சிட்டுலாம் போகக்கூடாது. எனக்கு தெரியாதா? பாப்பாவை கொடு, நான் பார்த்துக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன். நீ கிளம்புமா. நீ எதுவும் இங்கே சத்தம் போட விடாது, சண்டை போடக்கூடாது. கிளம்பு. இப்போ என்ன நடந்தாலும் கேட்காம பார்க்காம இருந்தால் ஓவரா தாண்டி நடக்கும். இருக்கட்டும் விடு, நான் பார்த்துக்கிறேன்ல, சொல்கிறேன்ல. நீ இப்போ இனிமேட்டுக்கு ஏதாவது பேசட்டும் இருக்கு. அப்புறம் நானும் பார்த்துட்டு இருக்கேன். அவளுக்கு முடியலன்னா பேசாம தான் இருப்பான். வீட்டில் உள்ளவங்க பார்த்தா அவங்களுக்கு என்ன? இப்போ கூட வீட்டில் உள்ளவங்க பார்க்கக்கூடாதா? எல்லாம் முடியாதவங்களே பார்த்து வைக்கணுமா என்ன? மா விடு, சத்தம் போடாத சொல்லிட்டேன். சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான். பாப்பா கொடுத்துட்டு நீ கிளம்பு. என்னமோ எவ்வளோ சொன்னாலும் நீ எல்லாம் கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சொல்கிறேன் வாடி வாடின்னு வருவேனாங்கிற. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இங்கே கெட. உன் தலையெழுத்தா? இங்கே தானே இருக்கேன் அம்மா வீடு. வர வேண்டியதானே? அங்கேயும் வர மாட்டேங்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் சாதாரண பிரச்சனை தானே. பேசதான் செய்வாங்க, அவங்களுக்கு என்ன. நீ விடுமா. பாப்பா கொடுமா. நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. என்னமோ பண்ணு, அவ்வளோதான்.